ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்வீட் யூபர். இந்தியாவுடைய இந்த ஒலிம்பிக் பயணம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 121 வருஷம் ஆச்சு. இந்த 121 வருஷத்துல எவ்வளவு பதக்கங்களை நம்ம வென்றிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுமா? இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு என்னமோ ஹாக்கி அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்தியாவுக்கு தேசிய விளையாட்டு அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இருந்தாலும் ஹாக்கியை மட்டும் ஏன் நம்ம தேசிய விளையாட்டு அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்ப நடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில நீரஜ் சோப்ரா வாங்கின தங்கம் தான் இந்தியால வரலாற்று மிக்க சாதனைன்னு சொல்றாங்களே. அப்போ இவ்வளவு வருடங்களா இந்தியா தங்கமே வெல்லலையா அப்படிங்கிறதையும் இந்த இந்தியாவுடைய ஒலிம்பிக் பயணத்தை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒலிம்பிக் போட்டிக்கான வரலாறு பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாலும் முதல் முறையா ஒரு ஆர்கனைஸ்டு சம்மர் ஒலிம்பிக் அப்படிங்கிறது 1896 வருஷம் கிரீஸ் அப்படிங்கிற நாட்டில் ஏத்தன்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடைபெறுது. ஸோ ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஒரு முறை இந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி 1896 வருஷம் நடைபெற்ற ஒலிம்பிக்ல பல நாடுகள், இந்தியாவும் அதுல பங்கு பெறல, ஒரு சில நாடுகள் மட்டுமே பங்கு பெறாங்க. அதுக்கப்புறம் 1900 வருஷம் இரண்டாவது ஒலிம்பிக் போட்டி வந்து நடக்குது. அப்ப இந்தியா போன்ற பல நாடுகள் வந்து பங்கு பெறாங்க. அதுல இந்தியா 2 மெடல்களை வந்து வின் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகளும் இந்த ஒலிம்பிக் போட்டியில பங்கு பெற்று பதக்கங்களை வெல்ற வந்து தன்னுடைய நாட்டுக்கே பெருமை அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வீரர்களையும் ஒவ்வொரு போட்டிக்கும் தயார் செஞ்சு வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்போ சுதந்திரம் கிடைக்காம வந்திருந்தோம். ஸோ பிரிட்டிஷருக்கு கீழே இருந்தனால நம்ம வந்து பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிற நேம்ல ஒரு ஹாக்கி டீமை வந்து ரெடி பண்ணி அனுப்புறாங்க. ஸோ 1928 வருஷம் அந்த பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிற ஹாக்கி டீம் வந்து கோல்டு வந்து ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1932 வருஷம், 1936 வருஷம் தொடர்ந்து 3 முறை வந்து ஹாக்கியில் வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்துறாங்க. தயான் சந்த் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஹாக்கி டீமுக்கு தலைமை தாங்குறாரு. ஸோ அவருடைய தலைமையில 3 கோல்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே, இந்த இந்தியன் ஹாக்கி பிளேயர்ஸ் ரொம்பவே சிறப்பாக விளையாடுறாங்க, அவங்க தங்கப்பதக்கம் வெல்றது நம்ம பிரிட்டிஷருக்கு தான் பெருமை, ஏன்டா அவங்க பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிற நேம்ல தான் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டுக்கு ரொம்பவே சுதந்திரம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1947 வருஷம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிற நேம்ல விளையாண்டுகிட்டு இருந்த இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே முதல் முறையா இந்தியா அப்படிங்கிற பெயருக்கு விளையாடுறதுக்கு நாங்க பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுது. இதுல பாதி பிளேயர்ஸ் பாகிஸ்தான் போயிடுறாங்க, பாதி பிளேயர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஓகேப்பா, இனிமே இந்தியா டீமே அவ்வளவுதான், இந்தியாவுடைய ஹாக்கி இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அடுத்து 1948 வருஷம் நடந்த ஒலிம்பிக்ல இந்தியா தங்கப்பதக்கம் வெல்லுது. யாரை எதிர்த்து அப்படின்னா, இதுவரைக்கும் யாரு நம்மளை அடிமையா வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பிரிட்டிஷ் அணியை ஃபைனல்ல எதிர்த்து தங்கப்பதக்கம் வெல்லுது. ஸோ இந்தியா வந்து இவ்வளவு டாமினேஷன், அதாவது ஹாக்கில இவ்வளவு டாமினேஷனா இருக்கிறதுனால இந்தியாவுடைய தேசிய விளையாட்டா ஹாக்கியை அறிவிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஸோ அன்அஃபிஷியலா இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு அஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா தேசிய விளையாட்டு அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வந்து பார்த்தோம்னா பல தங்கப்பதக்கங்களை வெல்றாங்க. 1956 வருஷம் பாகிஸ்தானை எதிர்த்து ஒரு தங்கப்பதக்கம் வெல்றாங்க. 1960 வருஷம் வெள்ளி பதக்கம் வெல்றாங்க. 1964 வருஷம் திரும்ப ஒரு தங்கப்பதக்கம் வெல்றாங்க. திரும்ப அடுத்தடுத்து 2 வெண்கல பதக்கத்தை இந்தியா ஹாக்கி டீம் வந்து கொண்டு வராங்க. ஆனால் 1976 வருஷம் இந்தியாவுக்கு வந்து ஒரு பேரிழப்பா வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்தியாவால் ஒரு பதக்கத்தை கூட எந்த போட்டியிலுமே வெல்ல முடியல. ஸோ வெறும் கையோட இந்தியாவுக்கு திரும்பி வர்றாங்க, எந்த ஒரு பதக்கமே இல்லாம. இந்தியாவுடைய ஹாக்கி டீம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திரும்ப 1980 வருஷம் ஒரு கோல்டு வந்து ஜெயிக்கிறாங்க. இந்தியாவுடைய ஹாக்கி டீம் கடைசியா கோல்டு ஜெயிச்சதும் அதுதான், கடைசியா பதக்கம் வென்றதும் அதுதான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் 41 வருஷம் ஆச்சு இந்தியா வந்து ஹாக்கியில திரும்ப பதக்கம் வெல்றதுக்கு. ஸோ இந்த வருஷம் நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல இப்போ நம்ம வெண்கல பதக்கம் வந்து வென்றிருக்கோம். ஸோ இந்தியா ஒலிம்பிக்ல ஹாக்கியில தான் அதிக பதக்கங்களை வந்து வென்றிருந்தாங்க. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 3 தங்க பதக்கங்களும், சுதந்திரத்துக்கு அப்புறம் 5 தங்க பதக்கங்களும், 1 வெள்ளி பதக்கங்களும், 2 வெண்கல பதக்கங்களும் வென்றிருந்தாங்க. ஸோ இதனால தான் இன்னும் நம்ம இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி அப்படிங்கிறத சொல்றோம். சரி, ஹாக்கியை தவிர்த்து வேற எதுலையுமே நம்ம பதக்கங்களை வெல்லலையா அப்படின்னா 1952 வருஷம் நடந்த ஒலிம்பிக்ல ஜத்ஹேவ் அப்படிங்கிறவரு இந்தியாக்காக ரஸ்லிங்ல பங்கு பெற்று ஒரு வெண்கல பதக்கத்தை வந்து வெல்றாரு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் இந்தியா வந்து ஒரு டீமா போய் தான் பதக்கங்கள் வந்து வென்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ முதல் முறையா ஒரு தனி நபரா இந்தியாவுக்கு பதக்கத்தை வென்று கொடுத்தவர் யாரு அப்படின்னா ஜத்ஹேவ் அப்படிங்கிறவரு. ஸோ அதுக்கப்புறம் 1996 வருஷம் நடந்த ஒலிம்பிக் போட்டியில முதல் முறையா டென்னிஸ்ல லியாண்டர் பேஷ் அப்படிங்கிறவரு இந்தியாவுக்கு வெண்கல பதக்கத்தை வந்து வென்று கொடுக்குறாரு. 2000 சிட்னில நடந்த ஒலிம்பிக்ல கர்ண மல்லேஸ்வரி அப்படிங்கிறவங்க வெயிட் லிஃப்டிங்ல இந்தியாக்காக ஒரு வெண்கல பதக்கத்தை வந்து வென்று கொடுக்குறாங்க. ஸோ ஒரு முதல் பெண் வந்து ஒலிம்பிக்ல இந்தியாக்காக பதக்கம் வெல்றது இதுதான் முதல் முறை. அதுக்கப்புறம் 2004 ஷூட்டிங்ல இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வேற கோல்டே கிடைக்கலையா ஹாக்கியை தவிர்த்து அப்படின்னா பெய்ஜிங்ல 2008 நடந்த ஒலிம்பிக்ல ஒரு இண்டிவிஜுவலா இந்தியாவுக்கு கோல்டு வாங்கி கொடுத்த ஒரு நபர் அப்படின்னா அபினவ் பிந்த்ரா அப்படிங்கிறவர் தான்.
ஸோ ஷூட்டிங்கில் இவர் வந்து கோல்டு வந்து ஜெயிச்சாரு. இருந்தாலும் இந்த ட்ராக் அண்ட் ஃபீல்ட், அதாவது அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இதில் இந்தியாவுக்கு யாராலுமே தங்கப்பதக்கம் வெல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. எதனால அப்படின்னா, இந்தியாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மில்கா சிங் அப்படிங்கிறவரும் பிடி உஷா அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு பதக்கத்தை வென்று கொடுப்பாங்க இந்த ட்ராக் அண்ட் ஃபீல்டு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களால பதக்கமே வெல்ல முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்தியர்களுக்கு இது ஒரு பல ஆண்டு நிறைவேறாத கனவாகவே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2012 வருஷம் லண்டனில் ஒலிம்பிக் வந்து நடக்குது. அந்த ஒலிம்பிக் தான் இந்தியாவுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு ஒலிம்பிக்கில் தான் இந்தியா வந்து 6 பதக்கங்களை வந்து வென்றிருந்துச்சு. இருந்தாலுமே இன்னும் அந்த ட்ராக் அண்ட் ஃபீல்ட், அதாவது அந்த அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸில் வந்து தங்கம் வந்து வெல்லவே முடியலை. சாய்னா நேவால் அப்படிங்கிறவங்க முதல் முறையாக ஒரு இண்டிவிஜுவலாக இந்த அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸில் வெண்கல பதக்கத்தை வந்து வென்று கொடுக்குறாங்க. சரி, இந்தியா வந்து படிப்படியாக முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது 2016 வருஷம் ரியோவில் நடந்த ஒலிம்பிக்கில் இந்தியா வெறும் 2 பதக்கங்களை மட்டும்தான் வென்றுச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. இருந்தாலும் முதல் முறையாக இந்த பிவி சிந்து பேட்மிண்டனில் வெள்ளி பதக்கம் வென்றதும், சாக்ஷி மாலிக் வெண்கல பதக்கம் வென்றதும் ஒரு பெரிய ஆறுதலாக வந்து இருந்துச்சு. சரி, அடுத்து நடக்க போகிற டோக்கியோ ஒலிம்பிக்கில் இதை விட பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த கொரோனானால ஒலிம்பிக்கே வந்து நடக்காமல் இருந்துச்சு. 2021 வருஷம் இப்போ நடந்த ஒலிம்பிக்கில் இந்தியா 7 பதக்கங்களை வந்து வென்றிருக்கு. ஸோ இதுதான் இந்தியாவோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒலிம்பிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் என்ன அப்படின்னா, நீரஜ் சோப்ரா அப்படிங்கிற ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த 23 வயது உட்பட்ட ஒரு நபர் வந்து தங்கப்பதக்கம் வந்து வென்றுட்டாரு, அதுவும் அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸில். ஸோ இவ்வளோ காலமாக இருந்த கனவை வந்து பூர்த்தி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனேயே நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவுடைய கொடி வந்து உயருது, அதே மாதிரி தேசிய கீதம் வந்து பாடுது. அப்படிங்கிற போது எல்லாரு கண்ணிலையுமே வந்து தண்ணி வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட். சரி, நம்ம ஒரு தங்கப்பதக்கம் வென்றதுக்கு இவ்வளோ வந்து சந்தோஷப்படுறோம் அப்படின்னா, சரி நம்ம வந்து போட்டி போடுற அண்டைய நாடுகள், அதாவது முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈக்குவலான நாடு அப்படின்னா சைனா. இந்த சைனா தங்கப்பதக்கத்தில் எவ்வளோ இதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட 1900 வருஷத்துலேருந்து 2021 வருஷம் கிட்டத்தட்ட 121 வருஷம் இந்த ஒலிம்பிக் பயணத்தில் வந்து இருக்கும். ஒட்டு மொத்தமாக நம்ம வென்ற பதக்கங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 35 பதக்கங்கள் மட்டும்தான் நம்ம வந்து வென்றிருக்கோம். அதில் 10 மட்டும்தான் தங்க பதக்கங்கள். அதில் 8 வந்து ஹாக்கிக்கு வந்தது, 1 வந்து 2008 பெய்ஜிங்கில் வந்து நம்மளுக்கு ஷூட்டிங் கிடச்சது, இப்போ நீரஜ் சோப்ரா வாங்கி கொடுத்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் வாங்கி கொடுத்த இந்த தங்கம் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நம்ம சைனாவை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 240க்கு மேலே தங்க பதக்கங்கள், ஒட்டுமொத்த பதக்கங்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா 600க்கும் மேற்பட்ட பதக்கங்கள் வந்து வச்சிருக்காங்க. எப்படி நம்ம 2 நாடுமே வந்து பார்த்தோம்னா பாப்புலேஷனில் ஈக்குவலாக இருக்குது, பொருளாதாரத்தையும் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கின நாடுலாம் கிடையாது சைனாவை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் எப்படி அவங்களால மட்டும் இவ்வளோ ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுது அப்படின்னா அங்கே இருக்க முக்கியத்துவம், அங்கே ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இங்கே பொதுவாகவே சொல்ல போனோம்னா அரசியல் தான் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளால் பதக்கம் வெல்ல முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த குற்றச்சாட்டை நம்ம வந்து அப்படியே நிராகரிச்சிட முடியாது, கண்டிப்பாக இது உண்மை தான். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து அரசியலை வந்து தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பதக்கங்கள் வந்து வெல்லலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து 2024 நடக்கிற பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக இந்தியா இதை விட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த 121 வருஷத்தில் இந்தியாவால் வெறும் 35 பதக்கங்கள் தான் வெல்ல முடியுது அப்படின்னா அதுக்கு காரணமாக எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மாதிரி இன்னும் ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் ட்ரைனிங் வந்து கொடுக்கணும், இந்த ஃபீல்டெல்லாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதில்ல, நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது எல்லாமே கிரிக்கெட் அப்படிங்கிறதான். இந்தியா வந்து ஆளை அனுப்புறதை நீங்கள் ஒலிம்பிக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், பாதி ஸ்போர்ட்ஸுக்கு இந்தியாவில் ஆளை அனுப்ப மாட்டேங்கிறோம். ஏன்? மக்கள் தொகை இல்லையா? இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, ஆனால் ஏன் ஒரு குறிப்பிட்ட ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் நம்ம ஆள் அனுப்பிட்டு இருக்கோம்? இன்றைக்கி சைனாக்காரனை பார்த்தோம்னா எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து ஆள் அனுப்பிட்டு இருக்கான். ஸோ இதையுமே நம்ம வந்து பூர்த்தி செய்யணும், எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் நம்மளுடைய ரெப்ரஸன்டேஷன் வந்து கொடுக்கணும், எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இந்தியாவுடைய ஒலிம்பிக் பயணம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின சஜஷன் எதுவாக இருந்தாலும் கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.